தெய்வத்தை பற்றி அல்லது கடவுளை பற்றி நாம் படிக்க போறோம். அடுத்தது திரித்துவ நபர்களை குறித்து நாங்கள் படிக்க போறோம். அதான் இந்த ரெண்டும் இந்த டாப் தலைப்பிலேயே எங்களுக்கு அது இருக்கு. இப்ப இந்த அதிகாரம் எங்களுக்கு 3 பத்திகள் இருக்குது. அப்ப முதலாவதும் 2வது பத்தி தெய்வத்தை பற்றி நாங்கள் சம்பந்தப்படுவது. 3வது பத்தி அது திரித்துவ நபர்களை பற்றி சம்பந்தப்படுது. அப்ப இதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். அப்ப இதெல்லாம் எழுதியிருக்க வேணும். நான் சொன்னது கூட கொப்பியில சுருக்கமா எழுதியிருக்க வேணும். இந்த அமைப்பில அடிப்படையில் அப்ப நாங்கள் முதல் பத்தி 2வது பத்தியை நான் இன்றைக்கு நாம பார்ப்போம். 3வது பத்தி நாங்கள் ஆண்டு சித்தமண்ட அடுத்த வாரம் தான் நாங்கள் அதை சிந்திக்க போறோம். வேதத்தை பற்றி இருக்கிற அந்த படித்தது போல கடவுளையும் பரிசுத்த திருத்துவத்தையும் பற்றி நாம கொஞ்சம் சரியாக படிக்கிறோம். பரிசுத்த திருத்துவத்தை பற்றி நாம நன்றாக படிச்சிருக்க வேண்டும். ஏனென்றா நம்முடைய நாட்களையும் பல குழப்பவாதிகள் இருக்கிற இனம், அதாவது பரிசுத்த திருத்துவத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு ஆகையால அதை நாம் இன்னும் ஒரு நாள் நாம் ஒதுக்கி அதை ஒரு டைம் எடுத்து அதை சரியாக விளங்கி கொள்ள முற்படும். அதில் இன்னைக்கு ஆண்டவர், கடவுள், தெய்வம் பற்றி நாம படிக்க போறோம். அதில் முதலாவது பத்தியை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தரும் எமது தெய்வவுமானவர் வாழ்கின்ற உண்மையான ஒரே கடவுளாக இருக்கிறார். அவரது இருப்பதாம் நிலை, அவருடைய இருப்பதாம் நிலை அவரிலும் அவராலுமே உண்டாயிருப்பதுடன் இருப்பதாம் நிலையில் எல்லையற்றவராகவும் பூரணமாகவும் இருக்கிறார். அவரை தவிர வேறொருவராலும் அவரது பண்பை உணர்ந்து புரிய முடியாது. மிகவும் தூயதான ஒரு ஆவியாகவும் காணப்பட முடியாதவராகவும் சரீரமோ சரீர பாகங்களோ இச்சைகளோ அற்றவராகவும் அழியாமை உடையவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாக இருக்கிறார். அவர் மாற முடியாதவரும் அளக்கப்பட முடியாதவரும் நித்தியமானவரும் புரிந்து கொள்ள முடியாதவரும் சர்வ வல்லவரும் எல்லா விதத்திலும் எல்லையற்றவரும் மகா பரிசுத்தரும் மகா ஞானம் உள்ளவரும் மகா சுதந்திரம் உள்ளவரும் மிக உறுதியானவர், எல்லா காரியங்களையும் தனது மாறாத மகா நீதியுள்ள சித்தத்தின் ஆலோசனைப்படி தன் சொந்த மகிமைக்காகவே செய்பவரும், அவர் மிகவும் அன்பானவரும் கிருபையுள்ளவரும் இரக்கமுள்ளவரும் நீடிய பொறுமையுள்ளவரும் தயவிலும் உண்மையிலும் பெருத்தவரும் அக்கிரமம் மீறுதல் பாவம் ஆகியவற்றை மன்னிக்கிறவரும் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவராயும் இருக்கிறார். அவர் மகாநீதி உள்ளவரும் தம் தீர்ப்புகளில் பயங்கரமானவரும் சகல பாவத்தை வெறுக்கிறவரும் ஒருபோதும் குற்றவாளியை தப்பிப்போக விடுகிறவரும் அல்ல. 2வது பத்தி கடவுள் எல்லா உயிர் மகிமை நன்மை ஆசீர்வாதத்தையும் தன்னுள்ளும் தன்னாலும் கொண்டவராக இருக்கிறார். தன்னுள்ளும் தனக்கும் எல்லாம் போதுமானவராகவும் அவர் உருவாக்கிய எந்த சிருஷ்டியின் உதவியோ அவற்றிலிருந்து மகிமையோ பெற அவசியமில்லாதவருமாயும் இருக்கிறார். மாறாக அவரே அவைகளில் அவைகளால் அவைகளுக்குள் அவைகள் மேல் தமது மகிமையை விளங்க பண்ணுகிறார். அவர் மட்டுமே அனைத்து உயிருக்கும் ஊற்றாக இருந்து அவர் மூலமும் அவராலும் அவருக்காகவுமே சகலமும் இருப்பதுடன் சகல சிருஷ்டிகள் மேல்
பரிபூரண அதிகாரமுள்ளவராய் என்ன விருப்பப்படுகிறாரோ அவற்றை அவை செய்யவும், அவற்றுக்காய் செய்யவும், அவை மேல் செய்யவும் முடியுமானவராக இருக்கிறார். அவருடைய பார்வையில் அனைத்தும் திறந்ததும் வெளியரங்கமானதுமாயும் இருக்கிறது. அவருடைய அறிவு முடிவே இல்லாதது, தவறே இல்லாதது. அவரது சிருஷ்டிகளில் இருந்து சுதந்திரமாய் இருக்கிறது. அதனால் தற்செயல் அல்லது நிச்சயமில்லாதது என்று ஒன்றுமே அவருக்கு இல்லை. அவர் தமது அனைத்து ஆலோசனையிலும், தமது எல்லா செயல்களிலும், தமது எல்லா கட்டளைகளிலும் மகா பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். தூதர்களும் மனிதரும் படைப்புகளாக தம்மை படைத்தவருக்கு அளிக்க வேண்டிய சகல விதமான வழிபாட்டையும், சேவகத்தை அல்லது கீழ்ப்படிவை, அவர் கேட்க சித்தமாயுள்ள எதையும் அவருக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதே. நாங்கள் இந்த இரண்டு பத்தியிலையும் இருந்து குறிப்பாக நாங்கள் 4 சத்தியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். ஒன்று கடவுள் ஒருவர் இருக்கிறார், அல்லது தெய்வம் ஒன்று இருக்கிறது. There is but one God. There is but one God. இரண்டாவது சத்தியம், தெய்வம் உயிரோடு இருக்கிற உண்மையான தெய்வம். தெய்வம் உயிரோடு இருக்கிற உண்மையான தெய்வம். மூன்றாவது சத்தியம், தெய்வம் மிகவும் தூய ஆவியானவர், அல்லது மிகவும் தூய ஆவி. கடவுள் மிகவும் தூய ஆவி. மூன்றாவது சத்தியம். நாலாவது சத்தியம், தெய்வம் சாத்தியமான எல்லா பூரணத்துவத்தையும் கொண்டிருக்கிறார். சாத்தியமான எல்லா பூரணத்துவத்தையும் கொண்டிருக்கிறார். உடையவராயிருக்கிறார். கொண்டிருக்கிறார், உடையவராயிருக்கிறார். possessed அல்லது சொந்தக்காரர். சாத்தியமான எல்லா பரிபூரணத்துக்கும் சொந்தக்காரர். இந்த 4 சத்தியங்களை நாங்கள் குறிப்பாக இந்த 2 பத்தியிலையும் கவனிக்கிறோம். அப்ப இதைத்தான் இவ்வளவு நேரம் வாசி இந்த 2 பேராகிராஃப்ல நாம சுருக்கி நாம சொல்றோம். இப்ப முதலாவது சத்தியத்தை கவனிப்போம். முதலாவது சத்தியம், ஒரே கடவுளே இருக்கிறார், அல்லது ஒரே தெய்வம் உண்டு, அல்லது ஒரு தெய்வம் தான் உண்டு. ஒரு தெய்வம் தான் உண்டு.
இந்த ஒரு தெய்வம் உண்டு என்கிற அந்த விஷயம் பல தெய்வங்கள் இருக்குது என்ற போலி சிந்தனைக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தெய்வம், ஒன் காட் என்றது எதுக்கு எதிராக நாங்கள் கொண்டிருக்கிறோம் கொள்கையை பற்றி? பாலிதெயிசம், அதாவது பல கடவுள்கள் இருக்கிறார் என்ற அந்த புறஜாதி கோட்பாட்டுக்கு எதிராக நாங்கள் கொண்டிருக்கிறோம். பாலிதெயிசம் என்று சொல்றார். POLY பாலிதெயிசம், THEISM, பாலிதெயிசம். பொலி என்று சொன்னா கணக்க, இங்கிலீஷில் பல. தெய்சம், தியோ என்று சொன்னா கிரீக்கில் அது கடவுள். அதனால தியோ தெய்சம் இல்லைன்னா தெய்வம் தமிழ்ல நாங்கள் கதைக்கிறோம். தெய்சம். அதுல பல தெய்வங்கள் இருக்குது என்ற புறசாதி இனங்களினுடைய அந்த சிந்தனைகளுக்கு எதிராகவும், அதே நேரம் 3 கடவுள்கள் இருக்கிற என்ற சிந்தனைக்கு எதிராகவும், ட்ரைதெய்சம், TRI, ட்ரை என்ற 3, ட்ரைதெயிஸ்ட், TRI THEISTS, தெய்ஸ்ட், ட்ரைதெயிஸ்ட், அதாவது 3 கடவுள்கள் இருக்கிறார்கள் என்ற கோட்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். ட்ரைதெயிஸ்ட். அவர்களுக்கு எதிராக நாங்கள் சொல்லுறோம், இல்ல ஒரு கடவுள் தான் இருக்கிறார், ஒரு தெய்வம் தான் இருக்கிறார். There is one theo, one theism. இதை நாங்கள் விளங்கி கொள்ளுறதுக்கு தான் இது மெயினாக நாங்கள் இதை சொல்றோம். வேதவசனங்களை கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் ஜெகோவா தானே சொல்லுறாரு இல்ல, குறிப்பாக உபாகமம் வசனங்களை கவனிங்க. 32, 39, உபாகமம் 32, 39. நானே அவன். அதுல இங்க பெண்ம கதை ஒன்றும் இல்லை. ஒரு ஒன் காட். நானே அவர். ஈவன் ஆண்டவர் அந்த என்ற அவர் ஒரு ஆளுக்குரியதை இங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது ஒன்றுதான். என்னோடு வேறு தேவன் இல்லை. There is no God with me. நான் மட்டும்தான். வேற கடவுள் என்ற ஒரு நேரம் என்னோட இல்லை, இருக்கல இல்லை. அதுல இந்த பகுதி எங்களுக்கு தெளிவாக கர்த்தரே சொல்றார். யெகோவாகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நானே அவர், என்னோட வேற கடவுள் நானே அவர். அதுல நானே அவர். அங்க சிங்குலர் ஒரு கடவுள், ஒரு தெய்வம், என்னோட வேற எந்த தெய்வம் இந்த இல்ல. அது தெளிவாக கர்த்தரே எங்களுக்கு சொல்ற. இந்த வசனங்கள் பாடமாகி இருக்க வேண்டிய வசனங்களை ஒரு கடவுள் தான் இருக்கிறது. கடவுளே எங்களுக்கு வேதத்துல அவர் கதைக்கிறார். ஏசாயா 43:10, ஏசாயா 43:10, நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து கொள்கை பற்றாக கொண்டிருக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விஷயத்தை கவனிச்சுக்கணும். இதன்று எனக்கு முன் இருந்த தெய்வம் என்று ஒன்று இல்லை, எனக்கு பின் ஒரு தெய்வம் இருப்பதும் இல்லை. அப்படி என்று சொன்னா யெகோவாவுக்கு முன்னுக்கு வேற கடவுளரால் கடவுள்கள் இருந்தார் என்று ஒருத்தரும் இல்லை. யெகோவாவுக்கு பிறகும் கடவுள்களோ ஒன்றும் இருக்கவும் இல்லை, இயலாது. அவர் எனக்கு முன்னுக்கு ஏற்பட்டு இருந்த கடவுள் என்று ஒன்று இல்லை, எனக்கு பிறகும் அப்படி ஒரு ஆள் இருக்கவும் இயலாது.
இங்கிலீஷ்ல before me, எனக்கு முன்னுக்கு. There was no God formed. எந்த ஒரு கடவுளும் அப்படி உருவாக்கப்பட இல்ல, அப்படி இல்ல கடவுள். எனக்கு பிறகு after me neither shall there be after me. எனக்கு எனக்கு என்ன விட்டு போட்டும் எனக்கு பின்னாலேயும் அல்லது எனக்கு பிறகு ஒரு காலம் என்று சொல்லி ஒன்றிலையும் வேற கடவுளும் இருக்கிறதா? நான் நானே அவர். அல்ல இது நான் நானே கத்த. அதான் அடுத்த 11வது வசனம். I, even I, the Lord God. நான் நானே கர்த்தர். நான் நானே கர்த்தர். I, even I. என்றைக்கு அது என்ன? டபுள் கன்ஃபார்ம். நான் தான். வேற கடவுள். எனக்கு முன்னுக்கார இருந்தும் இல்லை, எனக்கு பின்னுக்கு இருக்கப்பான்னும் இல்லை. ஒரு கடவுள் இல்லை. நான் ஒரே கடவுள் இல்லை. அப்ப இது கர்த்தர் தானே, யெகோவா தானே கதைக்கிறத எங்களுக்கு வேதம் காட்டு. இதை விட எங்களுக்கு பரிசுத்தாவியில் எழுதப்பட்ட தேவனுடைய மனுஷர்கள் அவர்கள் தாங்களும் சாட்சி கொடுக்கிறோம் இல்ல. உபாகமம் 4:35 மோசே அதை பற்றி கதை கேட்கல. உபாகமம் 4:35 கர்த்தரே தேவன், அவரே இல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படி இது உனக்கு காட்டப்பட்டது. கர்த்தரே தெய்வம், யெகோவாவே தெய்வம். அவரை விட்டு போட்டு வேற எதுவும் கடவுள் இல்லை. கடவுள் அவரே கடவுள். அவரே சிங்குலர். ஒன் தேயோ, ஒன் தியோ, அல்ல ஒரே ஒரு கடவுள். அதில் வேதங்கள் எங்கட அல்ல உபாகமம் 6:4 மோசேயை திருப்பி சொல்லுற இஸ்ரவேலேகள் சபைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே தெய்வம். நம்முடைய கடவுளான கடவுள் தெய்வம் மட்டும்தான் தெய்வம். அதுல மோசேனுடைய சாட்சிகள் வெல் கிளியர். தெய்வம் ஒரு ஆள் தான், அது யெகோவா மட்டும்தான் தெய்வம். கிறிஸ்து மோசையை போல அடுத்த பக்கம் புது உடன்படிக்கை மத்திய கிறிஸ்து அவர் இதை பற்றி சொல்லிக்கல. எங்களுக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்க வந்தவன் அந்த ஸ்கிரைப் இல்ல, அந்த வேதபாரகன்ட்ட மார்க்கு 12:29 இயேசு கிறிஸ்து எப்படி அதுக்கு பதில் சொல்லுறார்? அவற்ற வாக்கு மூலத்தை கவனிச்சு கொள்ளுங்க. கிறிஸ்துவனுடைய வாக்கு மூலம் சாட்சி மார்க்கு 12:29. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலர்கள் நம்முடைய தெய்வமாகிய யெகோவா ஒருவரே கர்த்தர் தெய்வம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அதுல அது எல்லாம் ஒற்றுமை. ஒன் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒற்றாள் தான் கர்த்தர் தெய்வம், வேற தெய்வம் என்று இல்லை இந்த உலகத்தில். சோ இந்த உலகத்திலே ஒரு கடவுள் தான் இருக்கிறார். இந்த உலகம் மட்டுமில்லை, எந்த உலகங்களிலும் ஒரு கடவுள் தான் இருக்கிறார். அவருடைய பெயர் யெகோவா வாகிய இயேசு, அல்லது இயேசு அல்லது யெகோவா. அதை நாம வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்வோம். அதுல அவரை சில வழியில் நாம பெயர் எலோஹிம் என்று சொல்லுவோம், அல்லது நாங்கள் அவரை யெகோவா என்று சொல்லுவோம், நாங்கள் அவரை இயேசு என்று சொல்லுவோம். அவருக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு பெயர்கள்லாம் அதே தவிர அந்த ஒரே கடவுளுக்கு தான் அதுகள் எல்லாம் பேர். யெகோவா இயேசு, இயேசுதான் யெகோவா. ஏசாயா 9:6 அந்த வசனம் எங்களுக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப அந்த குமாரன் பாலகனாக பிறக்கிறத எங்களுக்கு அப்ப புதிய உடன்படிக்கையில கன்னிமரியாளுக்கு பிறந்த அந்த ஜாதிகளை இருப்பு கோலால் ஆளுகிற குழந்தையை குறித்து கதைக்கப்படுது. இப்ப அந்த குமாரன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது எங்களுக்கு தெரியும். நாம இயேசுவத்தை எங்களுக்கு இதுல சொல்லப்படுது, குமாரனா பிறந்தார். கர்த்தத்துவம் ஆட்சி அவற்ற தோளின் மேல் இருக்கும். அப்ப அவர்தான் இருப்பு கோளால் ஆளுகிறார் எல்லாரும். அவருடைய நாமம் பெயர் அதிசயமானவர். இது எங்களுக்கு கிரியோன் அந்த பலி செலுத்த கேட்கல கொஞ்சம் பொருள் நான் கொண்டு வந்து பலி செலுத்த அது வரைக்கும் இருக்கும். சரி ரெண்டு பலிய அவர் செலுத்தேக்கல, உம்முடைய பேர் என்ன ரெண்டு கேட்கல, அதே கேட்கிற அது அதிசயம் அண்ட. அதுல அதிசயம் அண்ட இப்ப வேதத்துல கதைக்கப்படுகிறது அந்த கெத்தர், அந்த பாலகன், அந்த நமக்கு பிறந்தவர். அப்ப அது கிரியோனுடைய காலத்திலேயும் அதே பாலகன் தான் அவர் தூதனானவராக இருக்கிறார். ஆலோசனை கெத்தா அவர் the Lord of Counsel. என்னுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். அவர் ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொன்னார். அல்லது அவர் எரேமியா இசேக்கியனூடாக பாபிலோனை பற்றி கதைச்சு கொண்டு வரைக்கல நான் முடிவு பண்ணி இருக்கிறேன், எந்த ஆலோசனை தான் நிறைவேறும். சொல்லு சனத்துக்கு பாவத்தை தண்டிக்கிறேன், அதனால கட்டாயம் வடக்குல இருந்து ஒரு கூட்டிக் கொண்டு வந்து எல்லாரையும் நான் அடிச்சு துரத்தணும் உங்களுடைய எந்த ஆலோசனை தான் நிற்கும். நான் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அதுல ஆலோசனை கொடுக்கறதுல நான் என்னை விட மிஞ்சின ஒரு ஒண்ணும் இல்லை. அப்ப இது யாருக்கு சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் அந்த கொடுக்கப்பட்ட குமாரன், அவர் தான் ஆலோசனையின் கர்த்தர். அவர் சொன்னார், என்னோக்கு ஆலோசனை காரணம் இருந்தவன் யாரா? நான் இந்த படைப்புகளையும் எல்லாத்தையும் செய்யறதுக்கு எனக்கு யார் ஆலோசனை காரணம் இருந்தாரு? ஒரு இல்ல, நானே ஆலோசனை பண்ணி முடிச்சேன். வல்லமையுள்ள தெய்வம், தெய்வங்கள் இல்ல, வல்லமை உள்ள தெய்வம். அப்ப தெய்வம், அந்த தெய்வம் the almighty God. அவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், எனக்கு முன்பாக செவ்வையா நடக்க பார்த்துக்கொள். கவனம், சும்மா எனக்கு முன்னால சும்மா கிறுக்காஸ் வேலைகள் செய்து கொண்டு தெரிஞ்சிடாத. அதுக்கு முன்னுக்கு ஒரு வேலை ஆபிரகாம் செய்து போட்டார். அதால நான் சொன்னார், பயப்படாத, ஆனா எனக்கு முன்னால கவனமா நடந்து கொள், நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அதுல மோசையோட ஆபிரகாமோட கிடைச்ச அதே கெட்ட தெய்வம் தான், அந்த யெகோவா தான் இப்ப பாலகனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. அதான் இந்த வசனம் கதைக்குது. அது எங்களுக்கு தெளிவு. அடுத்த வசனம், அந்த பாலகன் நித்திய பிதா. நித்திய பிதா. இப்ப பாலகனா கன்னிமரியாளுக்கு பிறந்திருக்கிறவர், அவர் நித்திய பிதா என்று அழைக்கப்பட்டவர். இஸ்ரவேலே, உந்த பிதா நான் தான், உன்னை ஜெனிப்பிச்ச உந்த தகப்பன். ஒரு தகப்பன் சுமப்பது போல தோல்ல சுமந்து கொண்டு உங்களை வந்த அந்த பிதா நான் தான். அதுல இந்த இயேசு தான் அந்த யெகோவா, சமாதானத்தினுடைய பிரின்ஸ், பிறவு நான் தான். சமாதானம் பற்றி கேட்க என்னட்ட வந்துங்க, சமாதானம் என்னன்னு நான் சொல்றேன். எந்த கற்பனைகள், எந்த பிரமாணங்கள், நான் படைச்ச நோக்கத்தை நீங்கள் செய்தீங்கள் என்றால் நீங்கள் சமாதானமா இருப்பீங்க. என்னோட முரண்பட்டீங்கன்னா அதோட உங்களுக்கு சமாதானம் துணைஞ்சு போயிடும். என்னோட முரண்பட்டு கொண்டிருக்கிற எந்த ஜாதிக்கும் சமாதானம் இல்லை. அதனால எனக்கு எதிராக பாவம் செய்கிற ஜாதிகளை நான் தண்டிக்கணும். அப்படி தண்டிக்காம விட்டா நான் தெய்வம் இல்லாம போயிடுவேன். அதனால எனக்கு விருப்பமானவ இனத்தை கொண்டு வந்து எனக்கு எதிராக பாவம் செய்கிற யாக்களை நான் தண்டிக்கிறேன். அதனூடாக நான் சமாதானத்தை இந்த பூமியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால நான் சமாதான பிறப்பு. சமாதானம் என்றா நீங்கள் நினைச்சிடக்கூடாது, சண்டையே இல்லாம இருக்கிறதுக்கு பேர் நான் சமாதானம் என்று. நான் சண்டையை ஏற்படுத்தி பாவத்தை நிக்கிரகம் பண்ணி போட்டு சமாதானத்தை நான் உருவாக்குற கடவுள். அதனால தமிழினம் எனக்கு எதிராக பாவம் செய்து கொண்டு அதெல்லாம் ஒரு புறசாதியா நிறைய போய்கொண்டிருக்கேன். நான் எந்த ஆலோசனையின் தீர்மானத்தின்படி நான் முடிவு பண்ணி நான் போத்துக்கேர கொண்டு வந்து உங்களை தண்டிக்கிறது. போத்துக்கேர நான் அவர்களுடைய மூளையே நான் ஒரு சண்டை பிடிக்கிறதுக்காக கொண்டு வர இல்லை, நான் அவர்களை பிசினஸுக்காக நான் முதல்ல அனுப்பினேன். அதுக்குள்ளார நான் பெரும் பிளான் வச்சிருந்தேன், தமிழினத்தை பாவத்தை நான் வேற இருக்கிறதுக்கு, தமிழினத்துக்கு சமாதானம் கொடுக்கறதுக்கு.
அதனால போர்த்துக்கேல கொண்டு வந்து அவர்களுடைய மூளைக்கு புத்திக்கு மிஞ்சின விதத்துல நான் எப்படி பெபிலோனை கொண்டு வந்து கையாண்டனோ அதே மாதிரி கையாண்டான். அதால கனவேர் கடவுளை மெய் அந்த தெய்வத்தை அறிகிறதுக்கு நான் வச்சேன். பிறகு நான் அவர்களுடைய பாவத்தை தண்டிக்கிறதுக்கு நான் ஒல்லாந்தரை கொண்டு வந்தேன். அப்படி அவர்களை கொண்டு வரைக்கும் நான் நாடு பிடிச்ச ஆள்ற யோசனையோடு அவர்களை வர வைக்கல. அவர்கள் இலங்கைக்கும் மற்ற நாடுகளுக்கும் போய்க்கல நாடுகான் பயணங்களை மேற்கொண்ட அந்த விஞ்ஞானத்துக்குள்ள வச்சுதான் நான் அவரை மூவ் பண்ணினான். எந்த ஆலோசனை நிக்கணும் அது அவர்களுக்கு முழங்க தேவை. ஆனா இங்கே வந்த பிறகுதான் கோட்டை மன்னன் வந்து உதவி கேட்டு கடைசியில கண்டிராட்சியத்தோட அடிபடுறதுக்கு ஒத்தாசை செய்ய வலிக்கிட்டு இப்படியாக நான் எந்த அரச நான் ஸ்தாபிச்ச நான் தமிழினத்துக்களையும் அப்படி ஸ்தாபிக்கிறதுக்கு நான் அந்த இனத்தில் இருக்க பல பேரை கொண்டேன். ஏன் அங்க சமாதானம் இல்லை. எனக்கு எதிராக கணக்க தேவர்களால படுபயங்கரமான சிங்கள ஆக்களை விட இந்த தமிழினம் எனக்கு கோபம் ஊட்டி கொண்டிருந்தது. அதனால நான் தமிழரை கொண்ட கடவுள் என்ற சமாதானத்தை உண்டு பண்ற பிறகு சமாதானம் பெறணும் என்றா முதல் அங்க இருக்கிற பாவம் அகற்றப்படணும். பாவம் அகற்றப்படணும் என்றா பாவத்துக்கான தண்டனை தீர்ப்பு நிறைவேற்றப்படணும். அதனால தமிழரை ஒல்லாந்தரை வச்சு கோயில்களை இடிச்சு அழிச்சு அதுக்கு அடிமணிய மரத்தாக்களை நான் கொண்டு குவிச்சு தமிழர்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்தினான். இந்த ராஜ்யம் பெற வச்சினான். பிறகு நான் பிரித்தானியரை கொண்டு வந்து அவர்களையும் நான் சண்டை பிடிச்சி நாடு பிடிக்கணும் என்ற யோசனை வரையில அவர்களும் பல விதங்களை செய்து நிர்வாக நடவடிக்கைகள் வேற உதவிகளை செய்கிற மாதிரி தான் வந்து கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வந்து பிறகு அவர்களினூடாகவும் நான் பல விஷயங்களை தமிழ் வேத மொழிபெயர்ப்புகள் எல்லாம் செய்தன. 1850ஆம் ஆண்டு அது பிரித்தானியருடைய ஆட்சிக்கு தான் முழுக்க தமிழ் மக்களுக்கு சமாதானத்தினுடைய செய்தியை முழு பைபிளையும் கொடுக்கிறதுக்கு நான் அவர்களை கொண்டு வராட்டி தமிழருக்கு பைபிள் இல்லை. அதனால நான் சமாதான பிறகு இந்த எனக்கு விருப்பமான ஜாதிகளை கொண்டு எனக்கு எதிராக இருக்கிற ஜாதிகளை தண்டிக்கிற கடவுள்னா அதனால அவர்களை வந்து அவர்களூடாக தண்டிச்சு அவர்களுக்கு அதுக்கு செய்த கூலிக்கு நான் கொள்ளையும் கொடுத்து அனுப்பினான். நீங்க கொண்டு போங்களா எல்லாத்தையும். எப்படி நான் பெபிலோனுக்கு கொள்ளை கொடுத்து அனுப்பினோ எப்படி நான் தீருவுக்கு நான் அவர்களுக்கு கூலியாக நான் கொடுத்து அனுப்பினோம். மற்ற ஜாதிகளை அவன் கொண்டு குவிக்கிறதுக்கு நான் அனுப்பினத அவன் நிறைவேற்றினபடியால பெபிலோனுக்கு நான் திருப்பி தீருவை கொடுத்த 10 ஆண்டு வேறு யாக்களை கொடுத்து கொள்ளை அடிக்க வச்சேன். அதுல கொள்ளை என்ற அந்த ஸ்பாயில் அது வந்து அந்த இனத்தினுடையது இல்ல, அது தமிழ் இனத்தினுடையது இல்ல, அது என்றது பூமியில எல்லாம் என்றது சமாதானத்தை உண்டு பண்றேன். அப்படித்தான் நான் என்னோட சமாதானமா இல்லாத எந்த இனமும் எந்த வீடான இந்த பூமியில வாழ தகுதி இல்லாத அடிச்சு கலைக்கப்பட வேண்டிய இனங்கள் அந்த இனத்துக்குள்ளையும் நான் எந்த ஆலோசனைப்படி தெரிஞ்சு கொண்டிருக்கிற மக்களை வெற்றிக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுக்காக இந்த வேலைகளை நான் செய்து முடிச்சிருக்கிறேன். இதை செய்தது யாரு? ஜாவை ஆகிய அந்த கிறிஸ்து. இல்ல இதைத்தான் நாம சொல்லுறோம். அந்த அந்த தெய்வத்துக்கு பேர் என்ன? இயேசு கிறிஸ்து கண்டுறோம். அதான் அந்த தெய்வத்துக்கு வேற பேர் ஏதாவது ஜெகோவான்னு சொல்லுறோம். அப்ப ஜெகோவாம் இயேசு மண்டா ஓம் பண்ணுறோம். அது வேதம். அப்ப ஜெகோவாண்டு அறியப்பட்ட கடவுள் இப்ப இயேசு வந்து அறியப்படுகிறார். அவர் சொன்னார், நான் ஆபிரகாமுக்கு ஜெகோவாண்டு அறியப்பட இல்லையா? அப்ப மோசே அவங்களுக்கு ஜெகோவாண்ட பேர்ல தெரியாது. என்ன அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏலோகிம் என்றுதான் தெரியும். மோசே ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜெகோவாண்டு அறியப்படுவேன் உனக்கு. அப்ப ஏறக்குறைய உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து நாம சொல்லலாம் ஒரு 2500 வருஷம் வரைக்கும். மோசே கிமு 1500 தானே. அதுல உலகம் படைச்சிலிருந்து 2500 வருஷம் வரைக்கும் ஜெகோவாண்ட பேர்ல ஒருவருக்கும் என்ன தெரியாது. எனக்கு என்ன தெரிஞ்சாக்கள் எல்லாம் ஏலோகிம் என்றுதான் தெரியும். ஏலோகிம். ஆனா மோசைக்கு சொன்ன நான் ஜெகோவாண்டு அறியப்பட. ஜெகோவாண்டு என்ன? ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவரா எப்பயுமே இருந்து கொண்டு இனிமேலும் இருக்க போற கடவுள். இருக்கிறவரா இருக்கிறவர். I read Jehovah.
அதில் போய் சொல்லு இருக்கிறவர் என்ன உன்னிட்டு அனுப்பினார் பார்வோன் அவனுக்கும் கோபமாத்தான் நிறைவேற்ற ஆரண்டான் கேட்பான். ஆனா காட்டுறேன் நான் ஆரண்டு சொல்லி அவனுக்கு. அதுல என்னுடைய தாசனாகிய யாக்கோப்பு ஆபிரகாம் ஈசாக்குக்கு நான் இந்த நாமத்தால் அறியப்பட இல்லை. நான் முதலாக உங்களுக்கு இஸ்ரவேல் என்ற இனத்துக்கு நான் என்ன யெகோவாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். நித்திய பிதா ஏன்னா நான் ஒரு இனத்தை பெறப்போறேன். ஃபுல்லா ஒரே ஜாதி ஒரே நாளில நான் விடுதலை கொடுத்த ஒரு இனத்தை பெற்று விட போறேன். அது எந்த சனம் எந்த இனம்.